புழல் 2ல் வந்து விசாரணை சிறையாளியாக இருந்த பக்ருதீனை வந்து அவன் என்ன கேட்டான், தின்பண்டம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து கஞ்சாலாம் வந்து பிசிபியில் வருதுன்னு கேட்குறான். அது உங்களுக்கு ஒரு அவமானமாக போச்சு. அப்போ அவனை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. ஆனால் செய்தி வெளியே விட மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி இந்த விஷயத்தை உடனே மீடியாக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி செய்தி ஏன் கொடுக்கல? அன்றைக்கி கஞ்சா வந்து பிசிபியில் வந்து பிடிப்பட்டதுன்னு சொல்லி ஏன் எந்த பத்திரிகையிலும் செய்தியாக வெளியில்லை? அது மட்டும் இல்லாமல் பக்ருதீன் என்ன பண்ணுறாப்புல, உயர்நீதிமன்றம் ரிட்டு போடுறாப்புல. அந்த கடுப்பு தான் இவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு தாக்குதல் இவங்க தொடுத்துருக்காங்க. இது காரணம் ஒன்று செல்ஃபோன் வச்சுருந்தாரு, சிம் கார்டு வச்சுருந்தாரு. நான் கேட்குறேன், இதெல்லாம் இப்படி வானத்திலிருந்து கீழ்ச்சி அவங்களுக்கு. அப்போது இது வந்து இது திமுக ஆட்சி முஸ்லீம் சிறைவாசிகளை திட்டமிட்டு சிறைக்குள்ள வச்சு கொடுமைப்படுத்துவது இது முதன்மையான முறையில். அதில் நானும் ஒரு முதன்மையான ஒரு ஆளாக இருந்தன்றதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே பேசலையே, வேற யாரும் முன்னெடுக்காத நீங்கள் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி. நான் இது மட்டுமாக பேசுகிறேன். சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு யாருக்கு பேசுனா யாருங்க எடுப்பா? இப்போ வருகின்ற 26 தேர்தல், அதுக்குள்ளே எதுனா சீட்டுக்கு நோட்டோ பெட்டியோ சீட்டோ வாங்கணும் இல்லை. அங்கேருந்து திமுக கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்டும். இல்லை அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடுன்னா நாய் கூட மதிக்காது அவனுங்களே. அப்போ இன்றைய முதல்வர் வந்து அதேமாதிரி வந்து பன்னா இஸ்மாயில், பிலால் மைக்கேல் போன்ற நபர்களை அடித்து கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லி சிறைத்துறைக்கு உத்தரவு போடுறாரா? ஐயோ, இந்த திமுக மாதிரி ஒரு துரோக கட்சி உலகத்தில் எவனுமே இருக்காதுங்க. முஸ்லீம்களுக்கு துரோகம் இழுப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்றால் தமிழ்நாட்டில் திமுக தான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். இன்னைக்கு வந்து பரபரப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பன்னா இஸ்மாயில் என்கின்றவர் கொலை வழக்கு சம்பந்தமாக உள்ளே இருக்கிற சிறையில் இருக்கிற அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, உயர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கைதி இப்போதைக்கு பரவலாக பார்க்கப்பட்டா அவர் அறையில் வந்து செல்போன் சார்ஜர்கள் செல்போன்லாம் பயன்படுத்தா சொல்லி காவல்துறையினர் சோதனை செய்யும்போது தாக்கி இருக்கிறாங்களே. அது என்ன நடந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எப்படின்னா, பன்னா இஸ்மாயில், பிலால் மாலிக் ஆகியோர் தீவிரவாதிகள், அல்லுமா தீவிரவாதிகள் அவங்க வந்து அவங்க அறையை சோதனை பண்ண போனாங்க. சோதனை பண்ணும்போது சோதனை பண்ணக்கூடாதுன்றதை எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் தொடுத்து 2 காவலர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செய்திகள். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னீங்கன்னா, எப்போவுமே வந்து இப்போது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், என்கவுண்டரை பார்த்துருக்கலாம். என்கவுண்டர் எப்படின்னு சொன்னால், அவங்க வந்து தப்பிச்சு ஓடினாங்க அல்லது எங்களை கொல்ல வந்தாங்க, நாங்கள் பதிலுக்கு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் என்ன பண்ணால், இதனால் வந்து 2 பேருக்கு வந்து பயங்கர அடி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் அப்படி தாக்குதலுக்கு மருத்துவமனையில் 2 பேர் அட்மிட்டுன்னு போடுவாங்க. இவங்களே தாக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தற்சார்பு, நாளைக்கு இவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி வந்து எங்களை தாக்க வந்தாங்க, அதனால் நாங்கள் தாக்கணும். புரியுதுங்களா? ஆனால் சிறைத்துறை வந்து இது வந்து திமுக ஆட்சியில் தான் இப்படி நடக்குது. என்னன்னு தெரியல. அதிமுக ஆட்சி கடந்த 10 ஆண்டுகளாக இருந்தது. அதிமுக ஆட்சியில் வந்து இது போன்ற தீவிரவாதி, இன்றைக்கி சொல்கிறீங்களா, தீவிரவாதி பயங்கரவாதிகள் காவலர்களை தாக்குனாங்க, அதிகாரிகளை தாக்குனாங்க. ஏன் அதிமுக ஆட்சியில் யாருமே தாக்கலையா? இல்லை, ஆனால் அவங்க தரப்புலேருந்து எதிர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில் தான் இது போன்ற செயல்களுக்கு ஆதரிக்கிறாங்கலாம் சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். திமுக வந்தால் மட்டும்தான் இப்படி நடக்குது. சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகளை அடித்து கொடுமைப்படுத்துவது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்குது. இதேமாரி 1999 வந்து அப்போ அன்றைக்கு வந்து கலைஞர் கருணாநிதி வந்து முதல்வராக இருந்தார். அன்றைக்கும் அதேமாதிரி அன்றைக்கி நான் சிறையில் இருக்கேன். 100 நாள் அடித்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி தினமும் காலை மாலை அடித்து காலை அடித்து திறக்குது, அடித்து போட்டுருது. இதுதான் வந்து ஒரு மரபாக இருந்தது. அவங்க தான் சொல்றாங்க, திராவிட கட்சி திமுக, குறிப்பா திமுக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கம்னா நாங்க தான். நாளைக்கு நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீங்க திமுக தான் ஓட்டு பண்ணணும், எங்களை விட்டு அவங்கள காப்பாத்துற நாதி யாருலாம் பேசுறாங்க. இது வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த பிம்பத்தை திமுக உருவாக்குறதோட ஆர்எஸ்எஸ், பாஜக, வலதுசாரி சித்தாந்தவாதிகளே இது வந்து என்ன பண்ணுவாங்க, திமுக வந்தால் முஸ்லீம்கள் அப்படி பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் இப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் நிஜம் வந்து அப்படி இல்லை. கல நிலவரம் என்பது அப்படி இல்லை. நான் சொல்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள் இருந்தது. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் இது 3வது சம்பவம். இது
இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் இது 3வது சம்பவம். எப்படி இந்த மாதிரி காவல் சிறையில் வந்து சிறையில் வந்து முஸ்லீம் கைதிகளை வந்து தாக்குதல் தொடுத்துட்டு அவங்களே என்ன பண்ணுறது, செல்ஃபோன் வச்சுருந்தாங்க, சார்ஜர் வச்சுருந்தாங்க. நான் கேட்குறேன், செல்ஃபோன் சார்ஜர் எப்படி அவங்களுக்கு வந்தது? வானத்திலிருந்து தேவதூதர்களை எடுத்து வந்து கொடுத்தாங்களா? பன்னா இஸ்மாயில் வச்சுக்கோ, பிலால் மாலிக் நீ வச்சுக்கிட்டு பேசுகிற அவங்க பொண்டாட்டி பிள்ளைகிட்டன்னு நான் கேட்குறேன் உங்ககிட்ட. எப்படி சார் வரும்? அப்போ இவங்களும் ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணி இந்த மாதிரி நியூஸ்ல பண்ண சிறைக்குள்ள ஒரு பின்னு ஒரு குண்டூசி கூட சிறை உடைய அனுமதியெல்லாம் உள்ள போக முடியாது. அப்படி இருக்கு. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இப்போ வந்து ஸ்கேனர் வச்சு எல்லாமே உடம்புல உள்ள என்ன வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட செல்ஃபோன் பிடிச்சேன், சார்ஜர் பிடிச்சேன்னு சொன்னால் அப்போ அந்த செல்ஃபோனும் சார்ஜரும் எப்படி அவங்ககிட்ட வந்தது அதை விசாரிங்க. இல்லை சார், சிறைக்குள்ளே இப்படி எதுவும் இந்த மாதிரிலாம் லேஸில் எடுத்து கொண்டு போயிட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருந்தும் பல சிறையில் வந்து கஞ்சா இல்லை செல்ஃபோன்லாம் தொடர்ந்து இவங்கன்னு இல்லை, இது அப்பாற்பட்டவங்களும் இது வருது இல்லையா? அப்போ சிறை அதிகாரிகளால் யாராவது சில பேர் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியுதா இல்லையா? இதுலேருந்து புரியுதா இல்லையா? அப்போ இவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மேபி இவங்ககிட்ட பிடிச்சிருந்தாங்கன்னா அப்படிதான் வந்திருக்கும். வேற எப்படி வந்திருக்குன்னு நான் கேட்கறேன் நான். அப்போ இன்னைக்கு சிறை காவலர்களை ஒருத்தர் சிறையில் இருக்கான்னு தெரியும், 10 பேரை அடிச்சுட்டு சொன்னா 20 பேர் வருவாங்க, 20 பேர் அடிச்சா 100 பேர் வருவாங்க, 100 பேர் அடிச்சா 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் அடிச்சு போட்டீங்கன்னா 2000 போலீஸ் வரும். இருக்கா இல்லையா? அந்த அறிவு இல்லையா கைதிகளுக்கு, சிறைவாசிகளுக்கு தெரியும் இல்லையா? எப்படி அடிப்பான்? அடிச்சான்றீங்க. ஏன் சொல்றேன்னா, கடந்த 20 நாட்கள் முன்னாடி இதே புழல் 2 விசாரணை சிறையில் இருக்கக்கூடிய ஃபக்ருதீன் என்ற போலீஸ் ஃபக்ருதீன் என்ன பண்றாங்க, இப்படிதான் அடிக்கிறாங்க. இல்ல அவர் ஒரு காவல் அதிகாரியை தாக்கியிருக்கான்னு சொல்லி அந்த காவல் அதிகாரி வேற யாரும் இல்லை, அவரும் ஒரு முஸ்லீம் தான். சையத் சாஜித் என்ற பேர், டெப்டி ஜெயிலர் அவரு, முஸ்லீம். ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பை முஸ்லீம் வச்சு தானே கொடுத்தாங்க பாஜக. அதேமாரி திமுக என்ன பண்ணுதுன்னா ஒரு முஸ்லீம் அதிகாரியை நியமனம் பண்ணி அவரை தாக்குதல் தொடுக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நல்லா ஒரு புரிஞ்சுங்க. இல்லை கேளுங்க, பிசிபின்ற ஒரு இது இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு சிறைத்துறையில். எப்படின்னா இப்போ உங்களுடைய குடும்பத்தாரோ நீங்களோ உங்களை சார்ந்த நண்பர்களோ என்னை வந்து மனு பார்க்குறீங்க, நான் சிறையில் இருக்கேன், என்னை வந்து மனு பார்க்குறீங்க. மனு பார்க்கும்போது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் பிசிபியில் என் காசு போட்டிங்கன்னா எனக்கு அது பதிலாக நான் டோக்கன் வாங்கி வச்சுக்குவேன். அந்த டோக்கனில் காலையில் மாலையில் டீ வாங்கிக்கிறது, அதேமாரி வந்து குழம்பு எதுனா இருக்கும், கொஞ்சம் நல்ல ஸ்பெஷல் குழம்பாக வாங்கிக்கிறது, இல்லை டிஃபன் எதுனா இருக்கும், வடை எதுனா இருக்கும், இதேமாரி வாங்கி. ஏன்னா சிறையில் இருக்கும் இல்லையா, சிறை சாப்பாடு சில பேருக்கு ஒத்து வர அந்த பிசிபின்றது அதுதான் முறை. இது வந்து நான் அது காலங்காலமாக நடந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் வச்சுங்க. அந்த பிசிபியில் திடீர்னு என்ன ஆகுதுன்னா கஞ்சா, அந்த பிசிபி வந்து கஞ்சா வந்துச்சு. பிசிபியில் வந்து கஞ்சா கடத்திட்டு வந்திருக்காங்க. 2000 கைதி இருக்காங்கன்னா 1000 பேர் பிசிபி வாங்குவாங்க குறைஞ்சது. அந்த 1000 பேருக்கு தேவையான பொருட்களை பிசிபி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குள்ளே கஞ்சாவும் வந்துச்சு. இது சம்பந்தமாக என்ன பண்ணுறாரு பிலால் ஃபக்ருதீன் என்ன பண்ணுறாப்புலன்னு சொன்னால், ஃபைலுக்கு வரும்போது சூப்பரண்டுக்கிட்டே கேட்குறாப்புல, ஏன் சார் சாப்பிட்ற பொருள் பிசிபியில் எழுதி கொடுத்தா வாங்கி கொடுங்கன்னா அது முடியாது, அது மேனுவலில் இல்லைன்னு சொல்கிறீங்க, கஞ்சா மட்டும் மேனுவலில் இருக்கா சார், கஞ்சா எப்படி சார் பிசிபியில் வந்ததுன்னு கேட்டாங்க. இதுதாங்க பிரச்சனை, வேற எதுவுமே இல்லை, சிம்பிளாக தாக்கியிருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே இவர் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது இந்த சையத் சாஜித் என்ற இந்த டெப்டி ஜெயிலரு இவர் கூட ஒரு 10-20 காவலர்கள் சேர்ந்து கடுமையாக முறையில் தாக்கியிருக்காங்க. தாக்கி இந்த வரையிலையும் வந்து அவர் 3 மாதமாக தனி சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இந்நிலையில் என்ன பண்ணாங்க, நான்லாம் கூட டிஜிபி ஐஜி எல்லாம் போய் பார்த்து புகார் கொடுத்தேன், சிறைத்துறை ஐஜி சிறைத்துறை டிஜிபி எல்லாம் பார்த்து புகார் கொடுத்தேன், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, திடீர்னு அந்த டெப்டி ஜெயிலரை தூக்கி இப்போ புழல் 1க்கு மாற்றினாங்க. எங்கே புழல் 1 தண்டனை சிறைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, மாற்றினாங்க. அங்கே மாற்றும் போது கூட நான் அது சம்மந்தமாக புகார் கொடுக்குறேன், சார் இங்கே இப்படி பண்ணான்னு சொல்லி தான் நாங்கள் புகார் கொடுத்தோம், மறுபடியும் இந்த ஜெயிலுக்கு அவரை மாற்றுறீங்க, மறுபடியும் இங்கே உள்ள முஸ்லீம் சிறைவாசிகிட்ட அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இல்லை பண்ண மாட்டாங்க, அதனால தான் அங்கே இருந்தால் சரியில்லைன்னு தான் இங்கே மாற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே மாற்றுறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். மாற்றி இப்போ ஒரு 4 நாள் கூட ஆகலை இந்த சிறைக்கு வந்து. இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, பன்னா இஸ்மாயில்கிட்டும் பிலால் மாலிக் கிட்டையும் அது எல்லாமே 10 ஆண்டுகளுக்கு மேலே விசாரணை சிறைவாசிகளாக இருக்காங்க. மற்ற கைதிகள் மாரி வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு ஜாமீன் என்கின்ற பிணையில் எதுவுமே கொடுக்கறது இல்லை. தண்டனை கைதியா விசாரணை கைதி அதே 10 வருஷமா நீடிக்கிறாங்க. அதான் விசாரணை பண்ணாமல் அப்படியே வழக்கு நடத்திட்டே இருக்கிறது. இல்ல ஒரு பக்கம் திமுக வந்து என்ன சொன்னா இஸ்லாமியர் திமுக மாதிரி பேசுறது, இந்த திமுக மாதிரி ஒரு துரோக கட்சி உலகத்தில் எவனுமே இருக்காது. முஸ்லிம்களுக்கு துரோகம் இழுப்பதில் முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எது என்றால் தமிழ்நாட்டில் திமுக தான். அதான் நான் எதுன்னு சொல்ல வரேன்னா, அதிமுகவும் திமுக மாறி மாறி சொல்லிக்கிறது வந்து என்னன்னா, அதான் நான் சொல்றேன் ரூபன், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இதுவரை ஒரு நிகழ்வு கூட நடக்கலன்ற நான்.
இது போன்ற நீங்கள் சொல்லி இப்போ சொல்கிறாங்கல்ல டிவியில் இப்போ கூட பார்த்தீங்கல்ல, அல்லுமா தீவிரவாதிகள் காவலர்களை தாக்கினார்கள். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கூட 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஒரு நிகழ்வு கூட நடக்கலை. சில கசமுசான்னு சண்டை கிண்ட வரா மாதிரி இருக்கும். உடனே அதிகாரிகள் வருவாங்க, பேசுவாங்க, இவங்க என்ன நீ என்ன உங்கள் வேலையை பாரு போன்னுவாங்க. இப்போ திமுக ஆட்சி வந்தால் மட்டும்தான் ஏன் இப்படி தொடருதுன்னு நான் கேட்குறேன். நான் 3 ஆண்டுகள் இது 3வது முறை நிகழ்வு இந்த நிகழ்வு இது. இல்லை திமுகவுக்கு அப்போ ஏதாவது ஒரு அஜெண்டா பண்ணி தான் இந்த மாதிரி வெளியில திமுக வந்து திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குதுமா, வேற ஒன்றும் அஜெண்டா இல்லை. ஆனால் வெளி ஓட்டமாக என்னன்னா முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி சில பேர் இருக்காங்க, அண்ணா அறிவாலி அடிமைகள், நம்ம சமுதாயத்தினுடைய தலைவர்கள். அவங்களுக்கு என்னன்னா இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு காதிலே வாங்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் தகவல்கள் போனால் கூட சரி, ஆமாம் விடு என்ன இப்போ அப்படின்னு இவங்க ஏதோ பெரிய பிடுங்கிட்டு இவனுங்க அரசியல்வாதி இருக்கா மாரி, அவன் தப்பு பண்ணிட்டு போய் ஜெயிலில் இருக்கா மாரி. நானா கேட்குறேன், அவங்க ஜெயிலில் இருக்காங்க, நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடக்குது, அவங்க ஜுடிஷியரி கஸ்டடி, சிறை நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிகள். அவங்கள சிறைத்துறை அடிக்கிறது மனித உரிமை மீறிய செயல். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மனித உரிமை மீறிய செயல் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருன்ட்டு அதுக்கு முன்னாடி இவங்க போய் ஒரு 4 பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு கட்டு போட்டுற மாதிரி பண்ணிக்குது. இது இன்னைக்குன்னே தெரியல, காலங்காலமாக நடந்துட்டு வருது. இப்போ சமீபத்தில் கூட சொர்க்கவாசல் ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கூட வந்து என்னன்னு சொன்னால் சிறை கலவரத்தை தான் முதன்மை வச்சு நான் பேசுனது வச்சு எடுத்திருக்கான் திரைப்படங்களை. அந்த படத்தில் எப்படின்னு சொன்னால் பாக்ஸர் வடிவேல் வந்து அவர் மாரடைப்பால் அவராக செத்துட்டதா உடனே கைதிகள் வந்து கலவரத்தில் ஈடுபட்ட மாதிரி தான் அந்த படத்தையே கொண்டு போவான். ஆனால் உண்மை நிலவரம் அப்படி இல்லை. பாக்ஸர் வடிவேலை கொண்டு போய் அடித்து கொடுமைப்படுத்தி கொண்டாங்க. கொன்னதுனால சிறைவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால தான் ஏற்பட்டது அந்த கலவரம். ஆனால் அப்படியே பிளைட் மாற்றுறாங்க. அப்போது அரசு, நீதித்துறை, காவல்துறை, சிறைத்துறை என்ன சொல்லுதோ அதுதான் ஊடகங்கள் செய்தியை வெளியிடுது. அந்த ஊடகங்கள் செய்தியை கக்கிறது தான் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி இயக்குநர்களும் திரைப்படமாக எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன, அந்த ஒரு அவன் கைதி தான் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்காக கைதியை வந்து ஒரு அதிகாரி அடித்து கொள்ளலாமா? இது எந்த வகையில் சரியாகிறது? இப்போ அதேமாரி தான் என்னாச்சு, புழல் 2ல் வந்து விசாரணை சிறையாளியாக இருந்த பக்ருதீனை வந்து அவன் என்ன கேட்டான், தின்பண்டம் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து கஞ்சாலாம் வந்து பிசிபியில் வருதுன்னு கேட்குறான். அது உங்களுக்கு ஒரு அவமானமாக போச்சு. அப்போ அவனை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்க. எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இத்தனை பேர் 2000 பேர் இருக்கான், எவனும் கேட்காத கேள்வி ஒருத்தன் கேட்டானா என்ன அர்த்தம்? அடிக்காமல் கொஞ்சுவாங்களா? அப்போது தவறு அவங்க நிர்வாகத்தில் திறமையற்ற நிலையில் இருக்கும்போது அதை தட்டி கேட்கணும்னா கைதி தட்டி கேட்கக்கூடாது நான் கேட்குறேன். அப்போ அதெல்லாம் யாருக்கு சார் போகும்? அந்த கஞ்சா பிசிபியில் வர கஞ்சா இதெல்லாம் அதுதான் பிடிப்பட்டு வந்துச்சு, உள்ளே வந்து பிடிப்பட்டு கூக்குன்னு ஆயிடுச்சு ஜெயிலில். ஆனால் செய்தி வெளியே விட மாட்டாங்க. இன்றைக்கி எப்படி இந்த விஷயத்தை உடனே மீடியாக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி செய்தி ஏன் கொடுக்கல? அன்றைக்கி கஞ்சா வந்து பிசிபியில் வந்து பிடிப்பட்டதுன்னு சொல்லி ஏன் எந்த பத்திரிகையிலும் செய்தியாக வெளியில்லை? ஆளுகின்ற அரசு மேலே ஒரு இழுக்கு வரும், இந்த அரசு மேலெல்லாம் ஒரு இழுக்கு வரும். வருமா இல்லையா? ஏன் வரல? ஆனால் இப்படி வந்தால் அரசுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். இப்போ இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அல்லுமா தீவிரவாதி, அந்த கொலை வழக்கு, இந்த கொலை வழக்கு, இந்த சம்பவம், அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் சிறையில் வந்து உயர் பாதுகாப்பு தொகுதியில் இருக்காங்க, இவர்கள் வந்து காவலர்களை தாக்கினார்கள், அப்படி தானே வருது செய்தி. அப்போ பாமர மக்கள் கேட்கும்போது படிக்கும்போது என்ன இருக்கும், இவனுக்கு இன்னும் பாடுறான் ஜெயிலில் போய் கொடுமைப்படுத்துறான்னு பயங்கரமான ஆள்டா அப்படின்ற ஒரு இது தானே வரும். அப்போ இவங்களுக்கு என்னதான் அநீதி நடந்தாலும் தட்டி கேட்குறதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. நீதித்துறை தட்டி கேட்குமா? இதே நீதிமன்றத்தை நீங்கள் போய் புகார் கொள்ளிங்க, இந்த செய்தியெல்லாம் அவர் படித்து வச்சுன்னா நீ என்ன பண்ணன்னு தான் கேட்பாரே தவிர அப்படி பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி எந்த ஒரு நீதிபதியும் கேட்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் பக்ருதீன் என்ன பண்ணுறாப்புல, உயர்நீதிமன்றம் ரிட்டு போடுறாப்புல, இவங்க இந்த கேள்வி எழுப்பணும்னு அந்த பிசிபியை நிப்பாட்டிடுறாங்க. பிசிபியை நிப்பாட்டிட்டான்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போடும்போது உயர்நீதிமன்றம் ஒரு குழு வைக்கிது, விசாரணைக்கு போகும்போது இல்லை பிசிபியெல்லாம் இருக்குன்றாங்க. மறுபடியும் ஒன்று போடுறாரு, இல்லை சார் பொய் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாரு பாலசுப்ரமணியம் நீதியரசர் என்ன பண்ணுறாரு, நேற்று கூட வந்து வெளியே விட உள்ள சிறை அதிகாரிகளால் ஊழல் நிறைய நடக்குதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து போலீஸ் பக்கம் நம்ம அந்த குரூப் போட்ட வழக்குகள் தான் இது. அந்த கடுப்பு தான் இவங்களுக்கு இப்போ இப்படி ஒரு தாக்குதல் இவங்க தொடுத்துருக்காங்க. இது காரணம் ஒன்று செல்ஃபோன் வச்சுருந்தாரு, சிம் கார்டு வச்சுருந்தாரு, இது என்னது சார்ஜர் வச்சுருந்தாரு அப்படின்னு. நான் கேட்குறேன், இதெல்லாம் இப்படி வானத்துலேருந்து கிழிச்சு அவங்களுக்கு உங்களை மீறிக்குள்ளே வந்துருமா? எப்படி சார் வரும்? அப்போது இது திமுக ஆட்சியில் முஸ்லீம் சிறைவாசிகளை திட்டமிட்டு சிறைக்குள்ள வச்சு
கொடுமைப்படுத்துவது இது முதன்மையான முறையில் ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில் கூட இப்படி ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையை இஸ்லாமிய சமூகம் சிறைவாசிகள் அனுப்பிச்சாங்க. அதில் நானும் ஒரு முதன்மையான ஒரு ஆளாக இருந்தன்றதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். இல்லை, நீங்கள் இதை பற்றி கேட்குறீங்க, ஆதகமாக பேசுகிறீங்க, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலைவர்கள் யாருமே பேசலையே, வேற யாருமே முன்னெடுக்காத நீங்கள் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி தெரியும். யாருங்க எடுப்பா? இப்போ வருகின்ற 26 தேர்தல் அதுக்குள்ளே எதுனா சீட்டுக்கு நோட்டோ பெட்டியோ சீட்டோ வாங்கணும் இல்லை, அங்கேருந்து எதிர்த்து பேசுனா கொடுப்பாங்களா? யாருன்னா திமுக கொடுக்காதீங்க. அப்போ திமுக கொடுக்கலன்னு சொன்னால் அவங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். இல்லை, அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடுன்னா நாய் கூட மதிக்காது அவனுங்கள. அப்போ அவங்க மேலே உங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? ஏன்னா அவங்க மேலே இல்லை, அவங்க பண்ண தவறு தான் இன்னைக்கு திமுக ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய வாக்கு விகிதாச்சாரத்தை முழுமையாக அறுவடை பண்ணிட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு இருக்கு. கேட்டால் என்ன பண்ணா, நீ இவர் எப்போ பார்த்தாலும் கைதிகளை பற்றி தான் பேசுவா. இப்போ கைதிகளை பற்றி பேசாமல் யாரை பற்றி பேசணும்? பவுடர் வியாபாரியை பற்றி பேசணுமா? இல்லை அவால வியாபாரம் பண்ணுறவன அவனை பற்றி பேசணுமா? என்ன சார் நியாயம்? அவன் சொன்னால் எது சொல்கிறான்? இவர் எப்போ பார்த்தா கைதிகளை பற்றி தான் பேசுவார், சிறைவாசிகளை பற்றி தான் பேசுவார். பவுடர் வியாபாரி சாதிக்கு பாஷாவை பற்றி பேசணுமா? நான் ஏன் சார் அந்த நாயை பற்றி பேசுகிறேன்? அவன் வளமாக வாழறதுக்காக அவன் போய் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழித்து அவன் வாழணும்னு பார்க்குறான். அது போன்ற ஆட்கள் நான் என்னைக்கு போய் வக்காலத்து வாங்க முடியும்? நான் இது போன்ற ஒரு சமூக உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய அவங்க பல வழக்குகள் பொய்யான வழக்குகள் இருக்காங்க, அவங்க சொந்த வழக்குகள் இருக்காங்க, போய் இன்றைக்கி சிறையில் இருக்காங்கன்னா நீதிமன்றம் தீர்மானிக்கும் போது அவர்கள் குற்றவாளியாக நிரப்படாது. அதுக்கு முன்னாடி சிறையில் வச்சே கொடுமைப்படுத்த ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை சிறைவாசியிலே அடிப்பதே சட்டவிரோதமான செயல், மனித உரிமைக்கு எதிரான செயல். இந்த விஷயத்தை தொடர்ந்து சிறைத்துறை நடத்திட்டு அந்த பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு இதுக்கு அவங்க மீது ஒரு வழக்கம் போட்டுட்டு அப்போ ஏன் இது திமுக ஆட்சியில் மட்டும் இப்படி நடக்குது? இதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஒன்று, திமுக ஆட்சி வந்த உடனே அதிகாரிகள் திமுகவினுடைய சொல் பேச்சு கேட்கறது இல்லையா? அல்லது திமுகவுக்கு எதிராக அதிகாரிகள் செயல்படுறாங்களா, சிறைத்துறை அதிகாரிகள்? இல்லை, குற்றச்சாட்டு அல்லது திமுகவே வந்து சொல்லி இப்படி செய்யுங்கன்னு சொல்லுதா? அந்த கேள்வி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கே 3 கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. அதான் கேட்குறேன், எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் திமுகவும் அடித்து இப்படி கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 99 எங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை சமீபத்தில் வந்து ஒரு வலைதள தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அந்த நேரத்தில் சூப்பரண்டாக இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது டிஐஜியாக ரிட்டையர்ட் ஆன ராமச்சந்திரன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது இதேமாதிரி முஸ்லீம் தீவிரவாதிகள் நாங்கள் கைது பண்ணி வச்சுருந்தாங்க சிறையில். அப்போ அவங்க வந்து சில இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நான் வந்து கலைஞர்கிட்ட சொன்னேன். கலைஞர் தான் வந்து அவங்கள உங்கள் பாணியில் நீங்கள் அவங்கள விசாரிங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதனால தான் நாங்கள் அவங்கள அடித்தோடனே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்போ இன்றைய முதல்வர் வந்து அதேமாதிரி வந்து பன்னா இஸ்மாயில், பிலால் மைக்கேல் போன்ற இது போன்ற நபர்களை அடித்து கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லி சிறைத்துறைக்கு உத்தரவு போடுறாரா? அப்போ சிறைத்துறைக்கு உத்தரவு போட்டு சிறைத்துறை அதை அமல்படுத்துதுன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஒரு நீதி பரிபாலனத்துக்கு எதிரான ஒரு செயல் இல்லையாது, ஒரு தவறான முன்னுதாரணம் இல்லையாது. சிறைத்துறை வந்து முழுவதும் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நீங்கள் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்குது. வேற எந்த இஸ்லாமிய அமைப்பு யாருமே அது இல்லை. நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க. இது போல பேசுறதுக்கும் ஒரு கெத்து வேணுங்க. அந்த கெத்து யார்கிட்டையும் இல்லைங்க, பயம் இருக்குங்க. அதை எப்படி மக்கள் தவறு செஞ்சிருக்காங்க உள்ள இருக்கிறாங்க, அதுக்கே நம்ம ஏன் பேசணும்? ஏங்க நான் தான் சொல்றேன், தவறு செஞ்சிருக்காங்க உள்ள இருக்காங்க. தவறு செஞ்சுட்டு அவங்களுக்கு அந்த தவறுக்கு உண்மையில தவறு செஞ்சாங்க, அவங்க குற்றவாளிகள் சொன்னா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. சிறைத்துறை ஏங்க தீர்ப்பு கொடுக்கணும்? நான் இது மட்டுமாங்க பேசுறேன். சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு யாருங்க பேசுனா? பத்திரிகையாளர் வராக்கியை பத்தி யாருங்க பேசுறா? சொல்லுங்க. நீங்க பேசுனீங்க, நான் வேற யாருமே பேசலையே. ஏது இல்லை, சவுக்கு சங்கர் மேலே வராகி மேலே வேற யாருமே பேசலையே. இல்லை, அதான் சொல்கிறேன். வேறு யாருக்கும் அதனுடைய அந்த சிறைத்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அது எங்கே போய் முடியுன்றது வேறு யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 17 ஆண்டுகள் நான் சிறையில் இருந்தேன். இது போன்ற பல கொடுமைகளை எங்களுக்கு இழந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வழக்கும் எங்கள் மேலேயே போட்டிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம தைரியமாக பொதுத்தளத்தில் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி.